பன்னீரும் தயிரும் வாங்கி வச்சு 2 நாள் ஆகுது. இன்றைக்கி எப்படியாவது நைட்டு டின்னர் பண்ணிடணுன்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொட்டிக்கே மாவு கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரமாவது ஊறணும். அதனால் ஒரு ஈவினிங்கே வந்து மைதா மாவு, கோதுமை மாவு, தயிரெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு பக்கம் அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் கிரேவி செய்யவே ஸ்டார்ட் பண்ணுறேன். கருவேப்பிலெல்லாம் அரைச்சி போட்ட ஒரு பன்னீர் கிரேவி செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். செய்யலாமா? கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, மிளகு, சீரகம், கொஞ்சமாக தயிர் இதை விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி ஒரு விழுதாக எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ மசாலாவோட அளவுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பன்னீரை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கசூரி மெத்தியும் ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து சீக்கிரத்துக்கு முன்னாடி கடைசியாக பெப்பர் பொடி, கரம் மசாலா சேர்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். நான் அன்பாக்சிங் ஒன்று பண்ணும்போது பாக்ஸ் தப்பான சைடில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க போல். நான் வேறு சைடில் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணேன்.